நீங்க செம்பரம்பாக்கம், சோழவரம், புழல், பூண்டி இந்த ஏரியோடைய இன்னைக்கு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பாருங்க 16% 60% தான் இருக்கு. செம்பரம்பாக்கமே நிரம்பல. அதனால சென்னையில் அதிகமான மழை பெய்யுது அப்படின்ட்டு அந்த கதைகளை திமுக தான் விடுதுன்னு நம்மளும் விட வேண்டிய அவசியம் இல்லை. சென்னையில் அதிகமா நான் அம்பத்தூர் பகுதியில் இருக்கேன். எங்க வீதியில ஒரு மழை பெஞ்சா ஒரு நாள் தண்ணி நிற்கும். வீதியில ரொம்ப கம்மியான தண்ணி தான் நிற்கும். தண்ணீரே நிற்கல. மழையே முதல்ல அதிகமா பெய்யல. சில பகுதி நடவடிக்கையினால அது என்ன மேல போய் கொடை பிடிச்சு நிப்பாட்டிட்டாங்க எல்லாத்தையும். நீங்க கிண்டியில முதல் நாள் டேட்டா இருந்துச்சு 20 சென்டிமீட்டர் பெஞ்சது. அதுக்கு பிறகு திருவற்றியூர் போன்ற சில பகுதிகளில் 13 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் ஆவரேஜ் ரெயின்ஃபால் 10 சென்டிமீட்டர் தான். நம்மளோட இன்னைக்கு இருக்கின்ற மழைநீர் வடிகாலுடைய கெப்பாசிட்டிங்கிறது 8 சென்டிமீட்டர் இவங்களே சொல்றாங்க. 8 சென்டிமீட்டர் மழை பெஞ்சு ஓடிச்சு தண்ணி. மீது 2 சென்டிமீட்டர் நின்றுக்கும். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா வடிஞ்சிருக்கும். சில இடங்களில் கவனமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஹபிபுல்லா ரோட்ல கவனம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க அதே மாதிரி MMDL ஒரு இடத்துல கவனம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சில இடங்களில் கவனம் என்னதான் பண்ணாலும் கவனம் கொடுக்கறது இல்ல. தூர்வார நடவடிக்கைகள் கிடையாது. உண்மையிலேயே ஃபெஞ்சல் புயல் சென்னையை காப்பாத்திருச்சு. தமிழகத்தை போட்டு தள்ளிருச்சு. ஆனா சென்னையை நம்மளுக்கு இதே மழை ஒரு 50 சென்டிமீட்டர் மழையெல்லாம் பெஞ்சிருந்துச்சுன்னா இன்னைக்கு நம்ம தத்தளிச்சு தான் இருந்திருப்போம். நம்ம 20 சென்டிமீட்டர் கூட மழையை தாங்க முடியாத நிலைமையில தான் இன்னைக்கு இருக்கும்.